இனிய வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்முடைய பஞ்சாங்க நேரத்தில் வருகின்ற காலங்களில் கும்பராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, இந்த கிரகநிலை மாற்றத்தால் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாள் பிரச்சனையால் தவித்து வரீங்களா, அப்படிப்பட்ட பிரச்சனையும் பார்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ராசியில் சனினே, ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குருனே, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலத்திர ஸ்தானத்தில் சூரியனே, புதன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழிற்ஸ்தானத்தில் சந்திரனு வலம் வருது. 11ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா கலத்தர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. 14ஆம் தேதியில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் கலத்தர ஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் கலத்தர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து புதனும் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதெல்லாம் முன்னேற்றம் காண வேண்டும்னு ஆர்வம் உங்களிடம் அதிகம் இருக்கும். அதற்கான உழைப்பையும் நீங்கள் அஞ்சாமல் செய்து கொண்டே இருப்பீங்க. அப்படி இருக்கையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் பெறுவதில் சிரமம் கூட இருக்கலாம். வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை இனி நீங்கிடுங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பாட்டாலும் காரிய தடங்கள் கூட ஏற்படுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பயணத்தில் வீண் செலவு, அலைச்சல் கூட உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறி நிலை காணப்படுதுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமான முடிவை தரும். பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக்கோங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை நிலை பார்த்திங்கன்னா எப்படி அமைந்திருக்குன்னா இனி நீங்கி போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கிடுங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கலாம். பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பது தவிர்த்திடுங்க. வீண் அலைச்சல் கூட உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட இருக்குதே. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினர் பொறுத்தவரை பணவரத்து இருந்துடுங்க. வராமல் இழுபறியாக இருந்த பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். வேலைப்பழு காரணமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் சற்று கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு விரும்பாத இடமாற்றம் கூட உண்டாகலாம். குறிக்கோள் இன்றி வீணாக அலைய நேரிடுங்க. செலவு அதிகரித்து காணப்படுது. சகோதரர்கள் மூலம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கள் கூட வரலாம். பணவரத்து இருந்தாலுமே தேவை அதிகரித்து காணப்படுதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீங்க. அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தவங்க நினைத்ததை விட சம்பாதிக்க வேண்டியக்கூடிய வேகத்தில் பணிபுரிய வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தாங்கக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடித்திருக்குங்க. விருந்தினர் வருகை இருக்க போகுதே. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தான் தரும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக நீங்கள் பொழுதை கழிப்பீங்க. பெண்களுக்கு அடுத்தவருடைய வேலைக்காக வீணாக அலையக்கூட நேரிடலாம். கலைத்துறையினர் பொறுத்தவரை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் முழு மூச்சாக பாடுபட வேண்டியதாக இருக்கும். புதிய நட்பு கிடைப்பதோடு அவர்களது ஆலோசனை உங்களுக்கு வெற்றி வழியை தேடித்தரும். ஆனாலோ எதிலோ எச்சரிக்கையாக இருப்பது தான் நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைத்திடலாம். பங்குச்சதியில் கை கொடுக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்க்காத விதமாக ஒரு நபர் உங்களுக்கு கை கொடுப்பாரு. எல்லா நிலைமைகளும் முன்னேற்றமான அமைப்பாக இருக்குது. ஜென்மசனி விலகி இருப்பதால்
இந்த நிலை நல்ல நிலைமையில இல்லைன்னு வருந்தி கொண்டு இருந்தவங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு காலம் தொடங்கியிருக்கு. 10 ஆண்டுகளாக குரு பார்வை உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கு. இனி குரு சுக்கிர பார்வை சேர்ந்து கிடைக்க போகுதுங்க. வழி பிறப்பதே கண்கூடாக நீங்க பார்க்க போறீங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தாங்க இது. நினைத்ததை எல்லாம் நடக்கக்கூடிய தடைகள் விலகிடுங்க. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ள போறாங்க. திருமணம் கைகூடி வரப்போகுது. புத்திர பாக்கியமும் உண்டாகிடும். வேலை மாற்றம் கூட உண்டாகலாம். தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் ஜென்ம ராகுவுக்கு ஓராண்டில் விலகி விடுவார். அதன் பின்பு உங்களுக்கு அமோகமான முன்னேற்றம் தாங்க இருக்குது. முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க, கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல சனி இருப்பது பண வரலில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 9 இடத்துக்கு செவ்வாய் வருவதால் அப்பாவின் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குருவினுடைய பார்வை செவ்வாயில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. தந்தைக்கு ஏதாவது செலவு, சொந்த ஊர் தொடர்பான செலவுகள் கூட ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அவை அனைத்துமே சமாளிக்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்தில் அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை திறனை கூட்டிக் கொள்ள வேண்டிய புதிய அலுவலக பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலுமே பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது நற்பலன்களை தேடித்தருங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூடுதலாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியதாக கூட இருக்கலாம். பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது தான் நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களை தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரித்திடுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவங்கள் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது உங்களுக்கான நன்மையை தேடித்தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் நீங்கள் அக்கறையாக இருங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வராது. ஆனால் உறவினர்கள் நண்பர்கள் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் உங்களுக்குள்ள உண்டாகலாம், கவனமாக இருங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்வீங்க. உத்தியோகத்தர்களுக்கு நன்றாக இருக்க போகுது. வியாபாரிகளுக்கு பொருட்களினுடைய விற்பனை நன்றாக இருக்குங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. வருமானம் நன்றாக தாங்க இருக்குது. சொந்தங்களுக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சக ஊழியர்களால் நன்மைகளை பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாயிருக்குது. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே சாதகமாக மாற்ற போகிறீங்க. உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைத்திடுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களிடமும் அதிகாரிகளுடன் நீங்கள் ஒருங்கிணைப்பாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. உங்களுடன் இருக்கக்கூடிய மற்ற உறவுகளை பராமரிப்பது கவனங்க. முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது இல்லைன்னா முடிவு எடுப்பதை தவிர்த்திடுங்க. மாதத்தில் 3ஆவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சுமை உங்களுக்கு அதிகரித்து இருக்கும். அதனால் சோர்வான மனநிலையில் இருக்க போகிறீங்க. ஒரு திட்டத்தில் இல்லைன்னா முதலீடு செய்வதில் அவசரம் வேண்டாங்க. நல்ல உரிமைகளின் ஆலோசனை உங்களுக்கு உதவும். பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா வேறு பதவி பொறுப்புகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதா. போட்டி தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற போகிறீங்க. வணிகம் தொடர்பான முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். உங்கள் தந்தையிடம் இருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் கூட ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையும் இனிமையாக ஆதரவாக உங்களுக்கு அமைய போகுது. தொடக்கத்திலேயே உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொன்னோம். அதை என்னன்னு எப்போ தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படியான செல்வ வளத்தையோ பொருளாதாரத்தில் முன்னேற்ற நிலையை நீங்கள் காண வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதையும் சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை ஏற்பட தொடங்கிடுமா. சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியையும் சனிக்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினங்களில் வைரவர் மூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. விரதம் மேற்கொள்ளும் போது நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில விரதம் மேற்கொண்டீங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நீங்கள் வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிந்து கொள்வது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட கோவில்களுக்கு சனிக்கிழமையில எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கான அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடுங்க.
இந்த பதிவில் கும்பராசி நண்பர்கள் பற்றி கிரகநிலை மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.